அந்த நடிகர்கள்லாம் பார்த்தா செருப்பால் அடிக்கணும் போல இருக்குது ஒவ்வொருத்தனையும். கூட இருந்தவங்க மொத்த பேத்தையும் கேட்குறேன். சினிமாக்காரனுங்க எல்லாத்தையும் சொல்கிறேன்டா, நன்றி கெட்டவனுங்கடா நீங்களாம். என்னடா அப்படி என்னடா பேர் புகழ் பணம் மயிறு மட்டம் அவங்களுக்குலாம் தெரியாது, மனுஷனுங்களாடா நீங்களாம். அப்புறம் என்ன மயிலுடா ஓட்டு போடாத விட்டீங்க. மெட்ராஸில் சொல்லுவாங்க ஒரு பால். சரி, இனி நடக்க போகிறத சொல்லிடலாம். சோத்தில் உப்பு போட்டு தின்ற ஒருத்தர்களும் சொல்கிறேன். இந்த 4-5 காவல்துறை அதிகாரிகள் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கேன். ஒரு வாத்து கூட்டத்துக்கு உதவி செய்ய போய் அதனோட இணை வாத்து இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசு பண்ணியிருக்குது. அதாவது அந்த சிஎஸ்ஆர் எல்லாமே நிலுவையில் தான் இருக்குது. முட்டை தின்னுவேன், கோழி தின்னுவேன், ஆடு தின்னுவேன், காடை தின்னுவேன், கவுதாரி தின்னுவேன், மனுஷன் தவிர எல்லாம் தின்னுவேன். பரவாயில்லையா? என்ன போய் சாமியார் சித்தர்ன்றீங்க? 7:30 தேடி என்ன வந்ததா? இல்லை நான் 7:30 தேடி போனேன்னான்னு தெரியல. ஆனால் நடந்தது என்னவோ 7:30 வந்து என் மடியில் உட்காந்தது தான். இந்த வாழ்வாதாரத்தை வந்து யார் கெடுத்தாங்களோ அவங்களே மீட்டெடுத்து கொடுத்தாகணும். ஏன்னா அந்த உயிரோடு இருக்கும்போது சொல்ல அவங்க கர்மாவை அங்கே இறக்கி வச்சுட்டு போகாதீங்க. நல்ல நல்ல மனம் உள்ள மனிதர்கள்லாம் வந்து தினமும் அந்த சமாதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த தாவரத்தோட எதை சேர்த்தோம்னா என்னவா மாறும், எப்படி இரும்பு தங்கமாக மாறும், நவபாஷா நம்ம எப்படி செய்யலாம், இதை வந்து இதெல்லாம் வந்து அந்த 18 சித்தர்கள். ஒரு பிரளயம் ஏற்பட்டு இன்னும் நாளைக்கு வந்து பூமியெல்லாம் வெடிக்கும், வெடித்து சிதறி உள்ளே போவோம். இதுக்கு மேலே இன்றைக்கி சுதந்திரமாக வாழ முடியாது. சொன்னேன்னா என்னை பைத்தியக்காரன்னு சொல்லுவீங்க. நம்மளோட வங்கி கணக்கிலிருந்து நமக்கு தெரியாமலே பணம் எடுக்கப்படும். குடும்பத்துக்கு வந்து அடையாளம் இருக்காது. உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு மிடில் ஃபேமிலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். அவர்கள் தான் இலுமினாட்டிகள்னு சொல்கிறாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அரசியல் மரணம் ஒன்று நிகழும். 3 விதத்தில் அம்மோனியா சல்ஃபேட்டு, கந்தகம். அப்புறம் உடலில் விஷத்தன்மையை ஏற்றிக்கொள்ளாதீர்கள். தூக்கம் சரியாக வரலன்னா, வணக்கம், நான் உங்கள் புயல் சிக்கார வேலை. நீண்ட இடைவெளி கழித்து ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். இந்த இடைவெளிக்கு வந்து நிறைய புரளிகள் பேசப்பட்டிருக்கும். அது எல்லாம் வெறும் புரளிகள் மட்டுமே. நான் ஏன் இவ்வளோ நாள் வந்து சமூக வலைதளங்களில் இந்த எதுலேயுமே வந்து அதிகம் வெளியில் வராத இருந்தது காரணம் வந்து உதவி ஒரு வாத்து கூட்டத்துக்கு உதவி செய்ய போய் அந்த வாத்து கூட்டம் இன்றைக்கி வரைக்கும் வாத்து கூட்டமாக தான் இருக்குது. வாத்து கூட்டம்னு எதுக்கு சொல்கிறேன்னா, வாத்து மடைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து என்ன எதுக்கு வாத்துன்னு வந்து ஒரு மனுஷனை வாத்துன்னு சொல்கிறாங்கன்னா, வாத்தை வந்து பிடிச்சி கழுத்து அறுத்துருவாங்க, கழுத்து அறுத்து போட்டுருவாங்க. ஆனால் அந்த வாத்து என்ன நினச்சிங்க, நம்ம இன்னும் உயிரோடு இருக்கணும்னு நினச்சி கொஞ்சம் தூரம் ஓடும். கொஞ்சம் தூரம் ஓடின உடனே கொஞ்சம் தூரம் ஓடின பின்னாடி தான் தெரியும், ஐயோ நம்மளை கழுத்து அறுத்துட்டாங்க, நம்ம செத்துட்டோம்னு நினச்சி போத்துன்னு செத்துட்டோம். அதனால தான் வந்து வாத்து மனுஷனை வந்து வாத்து மடையன் வாத்துன்றது. அந்த மாதிரி ஒரு வாத்து கூட்டம். அறிவுன்றது வந்து கொஞ்சமாவது இருந்திருக்கணும். அறிவுன்றது ஒன்று இல்லாத காரணத்தினால் அதுங்களும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு எனக்கும் தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டாங்க. ஒன்றும் இல்லை, தீபாவளி கழிச்சு வெள்ளிக்கிழமை வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொன்ன அந்த 2 வாத்துங்க, வயசான 2 வாத்துங்க ஒழுங்காக வந்து தீபாவளி கழிச்சு கூப்பிட்டு போய் அந்த வாத்துக்கிட்ட வயிற்றுக்குள்ளே தகப்பட்டு இருக்கிறது எனக்கு என்ன தெரியும். போனவங்க போய் அந்த வாத்தை வந்து நைஸாக பேசியோ முதல்லையே வந்து கூப்பிட்டு போனீங்க, கூப்பிட்டு போய் சொல்லி அனுப்பி மறுபடியும் அந்த தப்பு பண்ணி மறுபடியும் அந்த வாத்தை வந்து மறுபடியும் என்கிட்டயே அனுப்பிச்சிங்க. 2வது வெள்ளிக்கிழமை தீபாவளி கழிச்சு வெள்ளிக்கிழமை வந்து கூப்பிட்டு போகிறீங்க. ஒரு புத்திசாலிகளாக இருந்தால், எதுக்கு வாத்துன்னு சொல்கிறேன்னா இதுக்கு தான் வாத்துன்னு சொல்கிறேன், இந்த சம்பவத்துக்கு தான். புத்திசாலிகளாக இருந்திருந்தால் அந்த வாத்தை கூட்டிகிட்டு போய் நைஸாக பேசியோ கெஞ்சி கொஞ்சி ஆடுற மாட்டை ஆடி கறந்து பாடுற மாட்டை பாடி கறந்து அந்த மாதிரி சொல்லி ஏதாவது ஒன்று வாங்கி அந்த வாத்து வைத்திர 2 அந்த தங்க முட்டைகளை எடுத்துக்கிட்டு அந்த வாத்தை நீ கொண்டு போடு, அறுத்து போடு, துரத்தி விடு, என்னவோ பண்ணிட்டு போய் தொலைய வேண்டியது தானே. எதுக்கு வந்து கூட்டிகிட்டு போகாது என்கிட்ட விட்டுட்டு இன்னொரு அதோட எல்லாத்தோட பெரிய வாத்து ஒன்று இருக்குது. அதாவது அந்த தங்க முட்டை வயிற்றுக்குள்ளே வச்சுருந்தது அதனோட இணை வாத்து. அந்த வாத்து தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசு பண்ணியிருக்குது. ஒன்றுமே இல்லை, அந்த வாத்தோட
அந்த தங்க முட்டை வச்சுருக்கிற அந்த பெண் வாத்து இருந்தது பார்த்தீங்களா, அந்த வாத்தோட தாய் தகப்பனை வந்து கூட்டிக்கிட்டு போய் 5 நிமிஷமோ ஒரு நாளோ ஒரு வாரமோ வச்சுருந்து ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு போகிறத விட்டுவிட்டு, தேவையில்லாத என்கிட்டயே விட்டுவிட்டு தேவையில்லாத என் மேலேயே இல்லாதன்னுட்டு இல்லை தேவையில்லாத இதுன்னுட்டுருக்காங்க. இதை வந்து நான் வந்து அரசுக்கு, அதாவது வந்து காவல்துறை வந்து சரியான விதத்தில் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து அந்த ஒரே நாள் இல்லை 2 நாளில் முடிஞ்சு போயிருக்கும். காவல்துறையும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். அதனால் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும். மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே வந்து மாற்றுத்திறனாளியாக நான் தாக்கப்பட்டேன். உயிருக்கு ஆபத்து வரும் வரை தாக்கப்பட்டேன். கொஞ்சம் தவறி இருந்தாலும் மின்சார கம்பியில் மாட்டி உயிர் இழந்திருக்கக்கூடும் நான். மேலும் இது குறித்து காவல்துறையில் நான் அளித்த புகாருக்கு இன்று வரை எந்த விதமான இதுவும் கிடையாது. அந்த சிஎஸ்ஆர் எல்லாமே நிலுவையில் தான் இருக்குது. அதனால் மாற்றுத்திறனாளிகளோட பாதுகாப்பை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் உறுதிப்படுத்தணும். மாநில அரசுக்கு ஒரு தனியாக ஒரு இது கொடுத்துருக்குறேன். மத்திய அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருக்குறேன். மத்திய அரசுக்கு வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மத்திய அமைச்சரோட உதவியின் மூலமாக மத்திய அரசுக்கு வந்து மத்திய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நான் வந்து அழுத்தம் கொடுத்துருக்குறேன். இதுக்கு வந்து வந்து இவர் திரு பிஜேபி தலைவர் தமிழ்நாட்டின் தலைவர் திரு அண்ணாமலை தம்பிக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் கொஞ்சம் கூட வந்து ஹெல்ப் பண்ணார். எப்படி இப்படி இதை கொண்டு போய் சேர்த்துணுன்றதை வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவர் மூலியமாக தான் மத்திய அமைச்சரை பிடிச்சி மத்திய அமைச்சகத்தில் வந்து இந்த மத்திய மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு சொல்லி என்னோடய புகார் மனு கொடுத்துருக்கோம். சரி, இது வந்து அதுக்கப்புறம் சட்டம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து காவல்துறையே வந்து எல்லாமே ஏற்கு மாறாக நடந்ததுனால அந்த நம்பிக்கை இல்லாமல் மத்திய அரசு அடிக்கும் போயிருக்குன்னு நான் வெளிப்படையாகவே சொல்லிடுறேன். நான் ஏன்னா நிறையா பாதிக்கப்பட்டேன். ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தால் பரவாயில்ல, கிட்டத்தட்ட வந்து 4-5 காவல்துறை அதிகாரிகள் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால் வந்து மத்திய அரசு வரைக்கும் உதவி கேட்டு போயிருக்கிறேன். ஓகே, இது வந்து நாளைக்கு பேப்பர்லேயோ மீடியாக்களில் எல்லாம் வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இதெல்லாம் பற்றி. ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு பத்திரிகை ஊடகம் சார்ந்த நபர் நான். எனக்கு தேவையில்லாத சித்தர், சாமியார் என்னென்னோ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. 1 கிலோ சிக்கன் சாப்பிடுவேன், 1 கிலோ மட்டன் சாப்பிடுவேன், புரியுதா? முட்டை தின்னுவேன், கோழி தின்னுவேன், ஆடு தின்னுவேன், காடை தின்னுவேன், கவுதாரி தின்னுவேன், மனுஷன் தவிர எல்லாம் தின்னுவேன். பரவாயில்லையா? என்ன போய் சாமியார் சித்தர்ன்றீங்க? நான் ஒரு சில பகுதிகளுக்கு போய் இருந்தேன்னா எல்லாம் ஆண்டு அனுபவிச்சிட்டேன். நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், வசதி வறுமை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஏதோ வயதான காலத்தில் ஏதோ 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணலாமேன்ற ஒரு எண்ணத்துக்காக ஒரு ஓரமாக போயிருந்தேன். 7:30 தேடி என்ன வந்ததா இல்லை நான் 7:30 தேடி போனேன்னான்னு தெரியல. ஆனால் நடந்தது என்னவோ 7:30 வந்து என் மடியில் உட்காந்தது தான். ஏன்னா அது உட்காந்த 7:30 கூட ஒன்றும் பண்ணலை. அதை சுற்றி இருக்கிற 7:30 தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணிடுச்சிங்க. அதுக்கு உண்டானது வந்து அவங்கவுங்க அனுபவிப்பாங்க. இன்றைக்கி என்னோடய வாழ்வாதாரம் கெட்டு போயிருக்குது. இந்த வாழ்வாதாரத்தை வந்து யார் கெடுத்தாங்களோ அவங்களே தான் மீட்டெடுத்து கொடுக்கணும், மீட்டெடுத்து கொடுத்தாகணும். ஏன்னா வழக்கு வந்து அப்படி தான் தொடுத்துருக்கிறேன் நான். நீதிமன்றத்தில் வழக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வழக்கு. மத்திய அரசு என்ன பண்ணுறது, மத்திய அரசு மூலிமா வர வழக்கும் வரும். இதோடு நான் நிறுத்திக்கிறேன். இந்த டாப்பிக்லேருந்து இந்த மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உண்டான காணொளி. விஜயகாந்த் புரட்சி கலைஞர், கேப்டன், பல விதமாக மக்களோட அன்பில் வந்து பல விதமாக அழைக்கப்பட்ட புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மரணம். எல்லோரும் பேசிட்டாங்க. எல்லாமே வந்து இன்றைக்கி நல்லவன் அவரால் நாங்கள் வாழ்ந்தோம், அவரால். அப்புறம் என்ன மயிரிடா ஓட்டு போடாத விட்டீங்க? நல்லவன் தெரியுதில்ல. கூட இருந்த நடிகர்கள் எல்லாத்தையுமே தான் கேட்குறேன், கூட இருந்தவங்க மொத்த பேர்த்தையும் கேட்குறேன். இவ்வளோ பண்ணியிருக்கிறத ஏன் அந்த ஆள் உயிரோடு இருக்கும்போது சொல்ல? அந்த ஆளுக்கு ஒரு கெத்து, ஒரு தைரியம் இருக்கிறது தானே. 2 ஆளுமைகள், ஜெயலலிதா ஒரு பக்கம், கலைஞர் ஒரு பக்கம். 2 பேர், அம்மா ஒரு பக்கம், ஐயா ஒரு பக்கம். 2 பேரையும் எதிர்த்து நின்றுக்கிட்டு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து 40 பாரம்பரியம் மிக்க கட்சியான ஒரு 50 வருஷமாக இருந்த கட்சி ஒரு திமுக வந்து பின்னுக்கு தள்ளி எதிர்கட்சியாக வந்து உட்காரல.
அன்றைக்கி நாக்கை அம்மாவை பார்த்து நாக்கை துருத்தல, அந்த 3 மினிஸ்டருங்களை பார்த்து நாக்கை துருத்தினார். நடுவில் அந்த டேபிள் இருந்ததுனால அவரால் அதை தாண்டி போக முடியலை. இல்லைன்னா அந்த 3 மினிஸ்டர்களோட நிலைமை, ஏன்னா விஜயகாந்த் ஒன்றவர் வந்து ஒரு இயல்பில் வந்து ஒரு முரட்டுத்தனமான மனிதர், இறங்கி அடிக்கக்கூடிய ஆள். கிட்டத்தட்ட வந்து ஒரு கிராமத்தானா அப்படி அதுதான் ஒரிஜினல். ஏதாவது தப்போ தவறோ எது நடந்தாலும் அதை பார்த்துட்டு சும்மா நிற்கிறது. இந்த மெட்ராஸ் நம்ம சிட்டி நகர வாழ்க்கை மக்கள் மாதிரி நம்மளுக்கு என்ன போச்சு அப்படின்ட்டு அப்படி போகிற ஆள்லாம் கிடையாது. இறங்கி வேஷ்டியை மடித்து கட்டுற ஆள். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து நடந்தது. இன்றைக்கி வந்து விஜயகாந்தால் வாழ்ந்த ஒருத்தர் சொல்கிறாரு, விஜயகாந்தால் வாழ்ந்தவர் ஆயம், அவரால் கெட்டு போன ஒருத்தர் இல்லை. ஐயா சீமான், உங்களை தான் சொல்கிறேன், அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இதை வச்சு நீங்கள் எதனா ஒன்று வந்து விஜயகாந்த் எனக்கு இப்படி ஒரு உறவு அப்படி இப்படி ஏதாவது கதை சொல்லிடாதீங்க. ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் மக்களும் இல்லை, யாருமே இல்லை. என்ன உங்களோட அந்த இதெல்லாம் வந்து விடுதலை புலிகளோடு நிற்கட்டும், பிரபாகரன் ஐயாவோட நிற்கட்டும், இதுக்குள்ளே வேண்டாம். ஏன்னா புரட்சி கலைஞர் சமகாலத்தில் நாங்களும் பார்த்து, ஏன் அவருக்கு நானும் கதை திரைப்படத்துறையில் நீங்களும் இருந்தீங்க, நானும் இருந்தேன். அதே புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு வந்து நானும் கதை சொல்லியிருக்கிறேன். 1.25 மணி நேரம் கதை சொன்னேன். சரின்னு சொல்லி அந்த படத்துக்கு அவரும் ஒத்துக்கிட்டார். ஆனால் என்னோடய குடும்ப நபர்களால் அந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. திரைத்துறையில் என்னால் வர முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து நல்லவன் சொல்கிறவங்க மக்களாகட்டும், இன்றைக்கி 15 லட்சம் பேர் கூடினீங்களே, ஒரு மாற்று சக்தி நம்மளுக்கு வந்து அந்த இவரும் தேசிய முற்போக்கு திராவிடம் தான் வச்சுக்கிட்டார். இவரும் திராவிடம் தான் வச்சுக்கிட்டார். திராவிடத்தை வந்து எல்லாம் எதுக்காக கேட்டே அந்த திராவிடத்துக்கு என்ன உருவம், அதுக்கு என்ன மொழி, அதனோட பண்பாடு என்ன, அதனோட மொழி என்ன, அதனோட கொள்கை என்ன, அதனோட கலாச்சாரம் என்ன, எதுவுமே தெரியாது அந்த திராவிடத்துக்கு. ஆனால் ஏதோ ஒரு திராவிடன்ற ஒரு பேரை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறோம். நான் கூட ஒரு காலத்தில் திராவிட கட்சியில் இருந்தவன் தான். இன்றைக்கி எல்லாத்தையும் தெரிஞ்சு வந்துட்டேன். அதுக்காக உடனே சங்கி ஆகிட்டேனான்னு கேட்குறீங்க. நான் சங்கியும் ஆகலை, மங்கியும் ஆகலை. நான் வந்து எந்த அரசியல் கட்சியும் சாராமல் நடுநிலையோடு தான் இருக்கிறேன். யார் தவறு செய்தாலும் பேசுவேன். இனி இந்த காணொளி அடிக்கடி வரும். அது அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், பொது வாழ்க்கையில் இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஒரு கொள்ளை சம்பந்தமாக இல்லை கிரைம் சம்பந்தமாக எதாக இருந்தாலும் ஒரு அமானுஷ்யம் எதாக இருந்தாலும் எதை பற்றியானாலும் இனிமேல் பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா சமூக வலைதளத்தில் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் எவ்வளோ. ஆனால் வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்த்துக்கிறேன். காரணம் வந்து என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதுன்னா என்னோடய வாழ்வாதாரத்தை மீட்டு எடுத்து கொடுக்கணும் சொல்லி ஒரு சிலருக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னத்துக்கு நான் போய் இப்போ 10 பேர்த்துக்கு சோறு போட்டுக்கிட்டு இருந்தவன், ஏன்னா இன்றைக்கி 10 பேர்த்துக்கு சோறு போடுறதுக்கு இல்லை, என் வரைக்கும் நான் சோறு சாப்பிட்றதுக்கு கேட்குறேன் நான். இது இப்படி இருக்கட்டும். இப்போ இந்த காணொலியோட முக்கியமான இதுக்கு வரலாம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இறந்த பின்னாடி அவரை பற்றி ஆகா ஓகோன்னு சொல்கிறது முட்டாள்கள் பேசக்கூடியது. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அவன் கொடுத்த தான தர்மம் எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியல. எத்தனை மீம்ஸ், எத்தனை ட்ரோலு போட்டு எதுன்னீங்க. அன்றைக்கெலாம் வந்து விஜயகாந்த் நல்லவன் தெரியலையா? இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் பிடிச்சிக்கிட்டு என்னடி எப்பா சினிமாக்காரங்களை கேட்குறான், இப்போ சாமி ஆஸ்கர் அவார்டுங்களாம் உங்களெலாம் மிஸ் ஆகிறீங்களா ஒவ்வொருத்தனும். ஆனால் ஒன்றுடா, சினிமாக்காரனுங்க எல்லாத்தையும் சொல்கிறேன்டா, நன்றி கேட்டவனுங்கடா நீங்களாம். அதாவது ஜாதகத்தில் வந்து ஒருத்தன் வந்து சுக்கிரன் வந்து சுக்கிரனோட இது இருந்தால் தான் அவன் வந்து திரைத்துறையிலையோ கலைத்துறையிலையோ எதில் இருந்தாலும் உள்ளே வர முடியும். அந்த சுக்கிரனோட இது என்னன்னா நன்றி கெட்டத்தனம்னு சொல்லுவாங்க. அந்த நன்றி கெட்டத்தனத்தை சுத்தமாக அந்த நன்றி கெட்டத்தனம் வந்து சுக்கிரனோட ஆதிக்கம் உள்ளவங்களுக்கு இருக்கும். ரிஷபராசி, விருச்சிக ராசி இது ரெண்டுத்துக்கும் சொல்கிறேன். ஏன்னா ஒன்றாம் நம்பர் சுயநலம், 1ஆம் நம்பர் இது நன்றி கெட்டத்தனம் இருக்கும். காரணம் வந்து சுக்கிரனோட சாரத்தில் வர்றதுனால. ஜோசியனோட தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, நான் சொல்கிறது பொய்யா உண்மையானு. ஏன்னா அதுக்கப்புறமேல வந்து கழுவி ஊற்றுறதுலாம் கழுவி ஊற்றுங்க. என்ன அந்த மாதிரி உங்களோட நன்றி கெட்டத்தனத்தை வந்து நாளுக்கு நாள் அந்த கோயம்பேட்டில் இறக்கி வைக்காதீங்க. அது ஒரு புண்ணிய ஆத்மா உறங்குற இடம். ஏன்னா தயவுசெய்து வந்து நடிக்கிறன்ற பேரில் வந்து உங்கள் கர்மாவால் அங்கே இறக்கி வச்சுட்டு போகாதீங்க. நல்ல மனம் உள்ள மனிதர்கள்லாம் வந்து தினமும் அந்த சமாதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களோட
கெட்ட எண்ணத்து கர்மாக்களை அங்கே இறக்கி வச்சு அந்த வைப்ரேஷன் அங்கே இதாகி அந்த அந்த புண்ணியாத்மா வந்து கஷ்டப்பட இறந்த அந்த மனிதனை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. அந்த மனிதன் உயிரோடு இருக்கும்போது பலரால் கஷ்டப்படுத்தப்பட்டார். ஒரு தவறான அறுவை சிகிச்சை மூலிமா அவரோட லைஃபே போயிடுச்சு. நாளைக்கு தனக்கு பின்னால் தன்னுடைய வாரிசுகளுக்கு இவர் தான் மிகப்பெரிய மாற்று சக்தியாக வருவார்ன்ற நினச்சி ஒருத்தர் செய்துட்டாவும் இந்த யூடியூப்பில் சமூக வலைதளங்களில் வந்து படித்தேன், பார்த்தேன். அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய்ன்னு, எந்த அளவுக்கு நிஜம்ன்றதில் வந்து உள்ளே போக விரும்பலை. நான் படித்ததையும் பார்த்ததையும் சொல்கிறேன். இது மாதிரி உலகம் உருவாகி கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷம் ஆகிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. 3000 வருஷமோ 30,000 வருஷமோ. ஆனால் மனிதனோட தோற்றம்ன்றது வந்து ஒரு லார்வாலேருந்து புழுவாக மாறுறான். புழுவாக மாறி அப்படியே அந்த பரிணாம வளர்ச்சி மொத நீரில் தான், கடலில் தான் வந்து உருவாகுது. அது பரிணாம வளர்ச்சி பெற்று கடைசியில் வந்து குரங்குலேருந்து மனுஷனாக வந்தான்றது. மனுஷனாக வந்து இன்றைக்கி மிருகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஒரு மனுஷனும் ஏதாவது ஒரு விதத்தில், என்னை உள்பட நான் சொல்லிக்கிறேன். உடனே நீ வந்து தெய்வமானு கேட்டுறாதீங்க. நானும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நானும் மிருகமாக தான் நடந்து கொள்வேன். ஏன்னா மனிதன் சொல்லிக்கொள்ளக்கூடிய அருகதை வந்து எந்த மனிதனுக்கும், உலகத்தில் எந்த மனிதனுக்கும், அது எப்பேற்பட்ட அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, இல்லை அதிகாரமே இல்லாதவனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, நான் ஒரு மனிதன்னு சொல்லிக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் போயிடுச்சு. அந்த மனிதாபிமானம் எனக்கு வலிக்கிற மாதிரி உனக்கு வலிக்குமே அப்படின்னு நினச்ச காலம், அந்த கட்டாயங்கள், அந்த மாதிரி வாழ்ந்த மக்கள், மகான்கள், அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி மனிதன் வந்து அந்த இதுலேருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று மிருகமாக மாறிட்டான். மிருக வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். எப்படி மிருக வாழ்க்கை வாழ்கிறான்றதை சொல்லிடுறேன். நம்மை ஆள்பவர்கள்னால் உடனே நீங்கள் வந்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயாக்கிட்டேயோ, இல்லை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிஜிக்கிட்டேயோ, இல்லைன்னா வந்து சோனியாஜிக்கிட்டேயோ, ராகுல்ஜிக்கிட்டேயோ, அந்த ஆந்திராவில் ஒருத்தர் வந்துருக்கிறார் புதுசாக, அவர்கிட்டயோ, கர்நாடகாவில் அவங்கக்கிட்டலாம் போயிடாதீங்க. ஜோ பைடன் இருக்கிறார் பார்த்தீங்களா அமெரிக்காவில், அவர்கிட்ட கூட போயிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறேன். இங்கே இருக்கிற மு.க. ஸ்டாலின் ஐயாவிலேருந்து, மோடிஜியிலேருந்து, ரஷ்ய அதிபர் புடின்லேருந்து, ஜோ பைடன்லேருந்து, பக்கத்தில் இருக்கிறார் ஆதி யோகிநாத் அவர்லேருந்து, சித்தராமையாவிலேருந்து எல்லாத்தையுமே சொல்கிறேன். அனைத்து மக்களை ஆளக்கூடிய அதிபர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதிகள், மன்னர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன். இன்னும் எதுக்காக நம்ம ஆட்சி ஆடுறோன்றது உங்களுக்கு வந்து யாருக்குமே தெரியலை. அதை எடுத்து சொன்னால் மக்களுக்கு உங்களுக்கே புரியலைன்னு தான் சொல்லுவீங்க. மக்களுக்கு வந்து எளிமையாக ஒன்று சொல்லிடுறாங்க. ஏன் மனுஷன்லேருந்து மனுஷனாக இருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று மிருகமாக மாறினான்றதை சொல்லிடுறேன். உங்களுடைய முதல் இது வந்து பார்த்திங்கன்னா, வனம், காடு சார்ந்தது. நான் என்னை சித்தர் சாமின்னு சொல்லாதீங்க. நான் வந்து சிக்கன் மட்டன் சாப்பிடுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது நான் கிடையாதுங்க. என்னோடய முன்னோர்கள், அதாவது நிர்வாணமாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள், ஆடை நாகரிகம் இல்லாமல் சுற்றி இருந்தாங்க பாருங்கள், என்னோடய முன்னோர்கள் கற்களை வந்து கருவியாக வச்சுக்கிட்டாங்க. கற்களை கருவியாக வச்சுக்கிட்டு மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டாங்க. உடனே தமிழ்ன்றாதீங்க. தமிழன்னு கேட்டால் அவன் தமிழனா, இங்கிலீஷ்காரனா, இல்லை லத்தீனா, அவன் ஈரானியனா, இல்லை இஸ்லாமியனா, அவன் என்ன ஜாதி மதம் என்ன ஏதுன்னா எனக்கு தெரியாது. மனித இனம் அவ்வளோதான். அவன்லேருந்து வந்தவன் தான். இன்றைக்கி நம்ம அத்தை மாமான்ற உறவை வச்சுக்கிட்டாலும் என்ன, காமசூத்திரம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் காமசூத்திரம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த உறவு முறைகளை வந்து சனீஸ்வரன் எப்படி ஏற்படுத்தினார்ன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த மனிதன் வந்து மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்டான். கல்லை வந்து கருவியாக பயன்படுத்தலாம். கூரா, உருண்டையா இப்படி வச்சு அடித்து உயிர்களை தான் கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். மனிதனோட முதல் உணவு வந்து உயிர், அதாவது மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்றது தான் மனிதனோட முதல் உணவு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பரிணாம வளர்ச்சி, கொஞ்சம் அறிவுகள் வந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாவரத்துக்கு பக்கம் போகிறோம். தாவரத்தை உண்டு சாப்பிட்றோம்.
தாவரத்தை உண்டு சாப்பிடும்போது அதில் ஒரு படி மேலே போகிறவங்க தான் சித்தர்கள். சித்தர்கள்னால் உயிரை காப்பாற்றக்கூடியவர்கள். எந்த உயிராக இருந்தாலும், அது மிருகமாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் காப்பாற்றக்கூடியவர்கள். அவங்க வந்து என்னென்னா, அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய, நல்லா பார்த்துங்க, தாவரத்தில் இருக்கக்கூடிய உயிர்காக்கும் தாவரங்கள் வந்து தனியாக கண்டெடுக்கிறாங்க. அது எந்த தாவரத்தோட எதை சேர்த்தோம்னா என்னவா மாறும், எப்படி இரும்பு தங்கமாக மாறும், நவபாஷானம் எப்படி செய்யலாம், இதை வந்து இதெல்லாம் வந்து அந்த 18 சித்தர்கள். கரண்ட்டை வந்து எவனோ இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக கரண்ட்டை வந்து முத கண்டுபிடிச்சது அகத்தியர். அந்த குறிப்பில் பாருங்கள், செப்பு தகடு, சாணம், கறி, எலுமிச்சப்பழ சாறு, வயறு, இதை வச்சு தாமிர தகடு, இதை வச்சு அவர் முத கரண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கிறார் அகத்தியர். இதுக்கு வந்து ஆதாரங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஆதாரங்கள்லாம் அழிச்சாச்சுன்னா வந்து இங்கேருந்து எடுத்து திருடப்பட்டு அதை அவங்க வந்து சயின்ஸ் ரீதியாக அவங்க வேறு மாதிரி இது பண்ணி இன்றைக்கி அதையே திரும்பி நம்மளுக்கு ரிட்டர்ன் கரண்ட்டுன்னு வந்துடுச்சு. இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை தப்புக்கு காரணமே இந்த கரண்ட்டு தாங்க. இந்த கரமம் பிடிச்ச கரண்ட்டை கண்டுபிடிக்காத தொலைச்சிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், உண்மையிலேயே உலகம் வந்து இன்றைக்கி பூமி பந்து சூடாக இருக்காது, சென்னையில் இவ்வளோ வெள்ளம் வராது, தூத்துக்குடி ஒரு பக்கம் அடிச்சிக்கிட்டு போயிருக்காது. இன்னும் நாளைக்கு வந்து பூமியெல்லாம் வெடிக்கும், வெடித்து சிதறி உள்ளே போவோம். அதில் எத்தனை பேர் உள்ளே போவோமோ, நான் போடலாம் இல்லை யார் போகிறாங்கன்னு எதுவும் தெரியல. மீண்டும் ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றத்துக்கு ஆளாகும். எதுக்கு இதெல்லாம் வந்து சொல்கிறேன்னா, நம்ம ஆள்றவங்களுக்கு அறிவு இல்லைன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, எதுக்கு ஆள்றோம்னே தெரியாது அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து யாருக்கும் பண தேவை யாருக்குமே இல்லை. இன்றைக்கி வந்து வெளிப்படையாக சொல்கிறேன், நான் மு க ஸ்டாலின் ஐயாவிலேருந்து மோடிஜியிலேருந்து ஜோ பைடன் வரைக்கும் யாருக்கும் பண தேவை கிடையாது. பண தேவைன்றது ஒன்று கிடையாது. புதுசாக வரவங்களுக்கு வேணால் அது தேவையாக இருக்கலாம். இல்லை போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்ற மாதிரி, அந்த மாதிரி மனம் இல்லாதவங்க வந்து இஷ்டத்துக்கு சம்பாரித்து இன்னும் நிறையா வச்சிக்கணும்னு நினச்சி கூட சம்பாதிக்கலாம். இன்றைக்கி வந்து அவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன், தம்பி உதயநிதி ஸ்டாலின்லேருந்து சொல்கிறேன், அண்ணாமலையிலேருந்து சொல்கிறேன், சீமான்லேருந்து சொல்கிறேன், யாருக்கும் பண தேவைன்றது ஒன்று கிடையவே கிடையாது. யாருக்கும் பணம் தேவைன்றது கிடையாது. இவங்க எல்லாத்துக்கும் அதாவது ஜோ பைடன்லேருந்து, புடின்லேருந்து, மோடிஜியிலேருந்து, மு க ஸ்டாலின் ஐயாருந்து, எல்லா எடப்பாடி, இவர் ஓபிஎஸ்ஸு, நம்ம ஒரு சாதாரண கவுன்சிலர் வரைக்கும் சொல்கிறேன் நான். கவுன்சிலர் அதை விட சாதாரண ஒரு வார்டு மெம்பர் வரைக்கும் சொல்கிறேங்க நான். என்ன இவங்க எல்லாத்துக்கும் என்னென்னா, இந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? இந்த அதிகாரம் இருந்தால் போதும். இந்த அதிகாரம் தான் வந்து இவங்களுக்கு வந்து அது ஒரு போதை, இது ஒரு ராஜபோதை. அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய ராஜபோதையில் மாட்டிக்கிட்டு இவங்க மக்களுக்கு வந்து என்ன செய்யணுன்றது தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல. இன்றைக்கி வந்து எந்த ஒரு தனி மனிதனும் வந்து ஒரு தனி மனித சுதந்திரத்தோடு வாழ முடியாது. வாழக்கூடிய தகுதியை வந்து நாம் இழந்து விட்டோம். யார் இழந்தது? மக்களாகிய நாம் தான் இழந்தோம். இதை வந்து ஆட்சி செய்கிற நீங்கள் வந்து மோடிஜியவோ மு க ஸ்டாலின் ஐயாவையோ இல்லை மற்றவங்களையும் யாரையுமே நீங்கள் வந்து குறை சொல்ல முடியாது. உங்களுடைய பேராசை, உங்களுடைய சோம்பேறித்தனம், உங்களுடைய கையாலாகாதத்தனம் இத்தனையும் உங்களுடைய தனிப்பட்ட தனி மனித சுதந்திரத்துலேருந்து உங்களெல்லாம் விலக்கிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் யாருமே சுதந்திரமாக வாழலை. இதுக்கு மேலே இன்றைக்கி சுதந்திரமாக வாழ முடியாது. சொன்னேன்னா என்னை பைத்தியக்காரன்னு சொல்லுவீங்க. நல்லா அவனை தெரிஞ்சுங்க. அமெரிக்க மக்களில் வந்து கொஞ்சம் குற்றங்கள்லாம் நடக்கும்போது வந்து யோசிக்கிறாங்க, எல்லாத்தையும் எப்படி வந்து நம்ம வந்து இது பண்ணுறதுன்றது, எல்லாத்தையும் கண்காணிக்கணும். எல்லாரும் அவன் வீட்டில் பாத்ரூமில் மட்டும்தான் அவன் ப்ரைவசியாக இருக்க முடியும். வெளியில் அவன் வீட்டு ஹாலுக்கு வந்துட்டானாலே அவன் ப்ரைவசி கிடையாது. அவன் வீட்டு போட்டிக்கு உட்காந்தானா ப்ரைவசி கிடையாது. இப்படி ஒரு நிலையை கொண்டு வரணும் போது வந்து பார்த்திங்கன்னா, அவன் கொண்டு வர்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸுன்ற ஒரு மேட்டர் கொண்டு வரும். இன்சூரன்ஸ் எடுத்தால் தான் அரசு சலுகைகள் நீ வந்து ஒரு இதாக இருக்க முடியும். எப்படி இப்போ நம்மளுக்கு ஆதார் கார்டோ,
ஆதார் கார்டு இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்குதோ, அதே மாதிரி அவன் வந்து இன்சூரன்ஸுன்னு எடுத்துக்கிட்டு வந்து அதில் வந்து எல்லா அவங்களோட தனி மனித டீட்டெயில் மொத்தத்தையும் எடுத்தான். அதே கதை தான் இங்கேயும். ஆதார்ன்ற ஒரு பேரில் வந்து நம்ம தனி மனித டீட்டெயில் மொத்தமாக எடுத்தாச்சு. எவனாவது ஒரு பொறம்போக்குக்கிட்ட வந்து நம்ம ஆதார் ஐடி கிடச்சிதுன்னு வச்சுக்கிங்க, உங்கள் ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாத்தையும் நோண்டுவோம். ஏன் என் ஃபோனையும் அந்த மாதிரி தான் ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன். பண்ணிக்கோ, என்ன இருக்குதோ எடுத்துக்கோ, வேண்டாம்னு சொல்கிறேன். இன்னும் வேணா நான் என் ஃபோனையை கூட உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், என்ன இப்போ கெட்டு போச்சு. அது மாதிரி குற்றத்துக்கு வந்து டிஜிட்டல் இந்தியான்றதை வந்து நம்ம போனோம். டிஜிட்டல் இந்தியான்னு வந்து அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்ததில்ல, நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஜாலியாக இருந்ததில்ல. எங்கேயோ நடக்கிறதுலாம் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் அப்படியே சல்லுன்னு நானே யூடியூப்பில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சொல்கிறதுக்கு எனக்கே இருக்குதான்னு தெரியல, இருந்தாலும் சொல்லிடுறேன். ஏன்னா வேறு வழி இல்லை. இப்போ என்னோடய கருத்துக்களை வந்து நான் வந்து பரிமாறிக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் விட்டால் வேறு பிளாட்ஃபார்ம் இல்லை. அதனால் வந்து இந்த யூடியூப் வாயிலாக தான் சொல்ல முடியும். டிஜிட்டல் இந்தியா ஆதார் அப்படின்னு ஆதார் கார்டு ஒரு உண்மையிலே தனி மனித அதிகாரம்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்மளுக்கு ஒரு அடையாள அட்டையாக இருந்தது. அது அடையாள அட்டையாக இருந்த வரைக்கும் ஓகே. அதை கொண்டு போய் பேங்க்கோட லிங்க் பண்ணு, ஃபோன் நம்பரோட லிங்க் பண்ணு, எல்லாத்தையும் லிங்க் பண்ணி உன்னோட ப்ரைவசியை நீ தொலைச்சிட்ட. இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் நாள் பாருங்கள், டோல்கேட்லாம் தூக்கிட்டாங்க. டோல்கேட்லாம் இருக்காது. அந்த டோல்கேட் இருந்த இடத்த நீங்கள் கிராஸ் பண்ணோன்னே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடும். டிஜிட்டல் இந்தியா கவர்மெண்ட் எடுத்துக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இதை கிராஸ் பண்ணால் 50 ரூபா. இங்கே வந்தீங்களா, இந்த இடத்துல 75 ரூபா. அந்த இது நம்ம உளுந்தூர்பேட்டை தாண்டி போனோம்னா ஒரு டோல்கேட் இருக்கான். அங்கே மட்டும் அவனுங்க மட்டும் உலகமாக கொள்ளக்காரனுங்க. அங்கே 180 ரூபா 200 ரூபான்னு கொடுக்குவானுங்க. என்ன, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பணத்தை வந்து அவங்களே எடுப்பாங்க. ஒரு வங்கி கணக்குன்றது ஒரு மனிதனோட தனிப்பட்ட விஷயம். ஒரு ரொம்ப ரகசியம் பாதுகாக்க வேண்டிய ஒரு வங்கி கணக்குன்றது மிக மிக ரகசியமானது. ஒரு முறை வந்து என்னோடய மனைவி நான் பணம் அனுப்பிச்சிட்டு அக்கௌண்ட்டில் வந்து கேட்கும் போகும்போது என் மனைவி வந்து எவ்வளோ அமௌண்ட், ஏன்னா ஒருத்தர் செக் கொடுக்க வேண்டியது, அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்கும்போது அந்த வங்கியில் வந்து கடைசி வரைக்கும் அந்த இதை வந்து டீட்டெயில்ஸ் சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. அப்போ நான் வந்து ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன். திரும்பி வந்து ரிட்டர்ன் நான் வந்த பின்னாடி தான் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்தேன். அப்படி தான் இருந்தது ஒரு காலத்தில். இப்போ வந்து இப்பயும் வந்து போய் நீங்கள் இப்போ வங்கியில் கேட்டிங்கன்னா அவங்களோட சொந்த கணக்கு வழக்கெல்லாம் சொல்ல போகிறதில்ல யாரும். இது வங்கி ஊழியர்கள் வந்து அது மாதிரி சொன்ன மாதிரி தெரியலை. இது வரைக்கும் எதுவும் விஷயம் நான் கேள்விப்படலை. எங்கேயாவது நடந்ததா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் அந்த மாதிரி வந்து ஒருத்தரோட வங்கி கணக்கில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்றதை வந்து சொல்லக்கூடாது. அது மாதிரி சொன்ன மாதிரி எதுவும் கேள்விப்பட்டதும் இல்லை நான்.